இந்த ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் அங்கே என்ன சாப்பாடு தருவாங்கங்க? எப்படி இருக்கும்? பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்கும், லஞ்ச் என்ன எப்படி இருக்கும், டின்னர் என்ன இருக்கும், நல்லா இருக்குமா? இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இருப்பாங்க, காஷ்மீர்லேருந்து இருப்பாங்க, அசாம்லேருந்து இருப்பாங்க, அருணாச்சல்லேருந்து இருப்பாங்க, குஜராத்லேருந்து இருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டின்னரை ஸ்கிப் பண்ணுவாங்கங்க லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி. ஏன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இந்த ஃபோர்க்கை எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்பூனை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இதுக்கெல்லாம் சொல்லி தருவாங்க. இது பேர் சிஷ்டச்சார். சரி, லபாஸ்னால உள்ள ஆஃபீஸர்ஸ் மெஸ்ல நம்ம கையில் சாப்பிடலாமா? வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், லபாஸ்னா அப்படின்னு சொல்லுவாங்க, மசூரின்ற ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்குது. இங்கே தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் இங்கே தான் ட்ரைனிங் ஆரம்பிக்கும். இந்த மசூரி பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன். இது வந்துட்டு டேரடூன், உத்தராஞ்சல்னு ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, அதோடைய கேபிட்டல் வந்து டேரடூன். அது வந்து இது இப்போ மேட்டுப்பாளையம் மாதிரி கீழே இருக்கிறது, வத்தலகுண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மேலே ஏறினா கொடைக்கானல், மேலே ஏறினா ஊட்டி, அதே மாதிரி மேலே ஏறின உடனே மசூரின்ற ஹில் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இந்த ஹில் ஸ்டேஷனில் தான் இந்த லபாஸ்னா. ஸோ இங்கே இந்த ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் அங்கே என்ன சாப்பாடு தருவாங்கங்க? எப்படி இருக்கும்? பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்கும், லஞ்ச் என்ன எப்படி இருக்கும், டின்னர் என்ன இருக்கும், நல்லா இருக்குமா? ஸோ இதை பற்றிலாம் ஒரு வீடியோ பண்ணலான்னு யோசித்தேன். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா 2 முறை அங்கே போயிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஐஆர்டிஎஸ், இந்த பரீட்சை எழுதி ஐஆர்டிஎஸ் அப்போயும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்காக அங்கே போய் ஒரு 4.5 மாதம் இருந்திருக்கேன். ஸோ அந்த லபாஸ்னால் அதற்கப்புறம் மீண்டும் இந்த பரீட்சை எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் ஐஏஎஸ் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி அப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 4.5 மாதம் மட்டும் இல்லை, திருப்பி பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1 அப்படின்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அங்கே ஒரு 8 மாதம் இருந்தோம். திருப்பி மீண்டும் டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் 2ன்னு அங்கே திருப்பி ஒரு 1.5-2 மாதம். ஸோ அங்கே என்ன தான் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் சாப்பாடு? ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முதல்ல என்னென்னா, காலையில் ஒரு 5-5:30 மணிக்கு எழுந்துடணுங்க. ஏன்னா பிடிக்கு ஒரு 6 மணிக்கிட்ட போகணும். அப்போது காலையில் எழுந்த உடனே நம்ம ரூமுங்க, ஹாஸ்டல் ரூம்ஸ்க்கு அங்கே ஒருத்தர் வந்து டீ தந்துடுவாங்கங்க. டீ பிஸ்கட்டும் இருக்கும். ஸோ காலையில் ஃபஸ்ட்டு எழுந்து நம்மளை எழுப்பியே கொடுத்துருவாங்க. ஸோ காலையில் வெறும் வயிற்றோட நம்ம அந்த பிடிக்கு போக தேவையில்லை. ஏன்னா 6 மணிக்கு பிடிக்கு கிரவுண்டில் போகணும். பயங்கர குளிரான பகுதி, மலைப்பகுதி. ஸோ அதனால் காலையில் டீ, காஃபி கேட்டால் காஃபி வந்துடும். ஸோ டீ, காஃபி, பிஸ்கட்ஸு சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே இதுக்கு போயிடுவோம், எங்கள் பிடிக்கு. பிடி ஒரு 1 மணி நேரம் கிட்ட நடக்கும். எக்ஸசைஸு, ரன்னிங்கு என்னென்னலாம் பண்ணுவோம். அந்த பிடி முடிச்சுட்டு வரும்போது சில டைம் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதை நான் 2 முறை அட்டன் பண்ணேன்ல, ஒரு வாட்டி கொடுத்தாங்க லெமன் ஜூஸ் தருவாங்க, 2வது வாட்டி கொடுக்கல. ஸோ லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஹாஸ்டல் ரூமுக்கு வந்துடும். ஒரு 7:30 மணிகிட்ட வருவோம். 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம குளித்து ரெடியாகி, அதுவும் ஃபார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும். ஃபார்மல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இங்கேருந்து நடந்து போகணும் ஆஃபீஸர்ஸ் மெஸ்க்கு. நடந்து போகணுன்னா இது மலைப்பகுதி. இந்த உள்ளே நான் இருந்தது பார்த்திங்கன்னா கங்கா ஹாஸ்டல் அப்படின்வாங்க, கங்கா ஹாஸ்டல், காவேரி, நிறைய அந்த ஹாஸ்டல்ஸ். இங்கேருந்து கீழேருந்து மலை ஒரு மேட்டு பகுதியில் ஒரு 10 நிமிஷமாவது நடக்கணும். போகும்போதே கொஞ்சம் டயர்டாயிடும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 8:30க்குள்ளே போனால் தான் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு நம்ம 9 மணிக்கு கிளாஸுக்கு போக முடியும். ஆனால் முக்கால்வாசி நேரம் நிறைய ஆஃபீஸர்ஸ், நான் உட்பட, 8:45, 8:50க்கு கடன்னு ஓடுவோம். பேருக்கு எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு 9 மணிக்குள்ளே போயிடணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் மெமோ வந்துடும். ஸோ இங்கே காலையில் போனோன்னா இந்த ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் போகணும். ஷூஸ் போட்டிருக்கணும், ஃபார்மலாக கோட்டு, டை எல்லாம். அதற்கப்புறம் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு ஓரளவு நல்லா தான் இருக்கும். என்ன இருக்கும், நம்ம சவுத் இண்டியன் வெரைட்டியும் இருக்கும். இட்லி இருக்கும், தோசை இருக்கும். எல்லா நாளும் இட்லி தோசை இருக்காது, ஆனால் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரோட்டி, சப்ஜி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். வாழைப்பழம் வச்சுருப்பாங்க எப்பயும். ஆம்லெட் கேட்டால் ஆம்லெட் போட்டு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெடிமேடாக கடன்னு ரெடி பண்ணியும் தருவாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி ஹெவியாக சாப்பிட்ணுன்னு எல்லாம் நினைப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்கிறதுலே 3 வேளையிலே எல்லாருமே சொல்கிறது என்ன, பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெவியாக சாப்பிடணும்னு. ஆனால் யூஸ்வலாக நாங்கள் என்னை பொறுத்தவரை பெருசாக ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. ஏன்னா குயிக்காக கிளாஸ்க்கு போனோம், இங்கே டிலே பண்ணிவிட்டு அங்கே 8:45 பேருக்கு எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு உள்ளே போயிடுவோம். 9 மணிக்கு உள்ளே போனோன்னா 2 செஷன்ஸ் இருக்குங்க. 11 மணிக்கிட்ட ஃபஸ்ட்டு பிரேக் வரும்.
அந்த இன்டர்வல் டைம் மாதிரின்னு வைங்களேன். அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா திருப்பி டீ இருக்கும், காஃபி இருக்கும், அப்புறம் இந்த குக்கீஸ், பிஸ்கட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது காஃபி, டீ, அது குளிர் பகுதி ப்ளஸ் ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் ஏதோ ஒரு செஷன் எடுத்துகிட்டோன்னா அது முடித்த உடனே நம்மளுக்கு இது ரெடியாக இருக்கும். வெளியில் திருப்பி இது எங்கே இருக்கும், கிளாஸ் ரூம்ஸும் இந்த ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸுக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து திருப்பி ஆஃபீஸர்ஸ் மெஸ்க்கு வருவோம். வந்து ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸுன்ற இடத்துல தான் எல்லாம் சாப்பிட்றது. ஸோ அதே இடத்துல தான் வெளியில் வச்சுருப்பாங்க, அந்த பால்கனிலெல்லாம் வச்சுருப்பாங்க டீ, காஃபிலாம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு 5-10 நிமிஷம் அந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பேசிக்கிட்டு இருப்போம். திருப்பி செஷனுக்கு உள்ளே போயிடுவோம் கிளாஸுக்கு. அதுக்கப்புறம் 1 மணிக்கிட்ட அந்த இன்னும் ஒரு செஷன்ஸ் முடிஞ்ச உடனே திருப்பி லஞ்சுக்கு வருவோம். லஞ்சு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி, அதாவது இங்கே ஃபுட்டு லபாஸ்னாவை பொறுத்தவரை ஃபுட்டு வந்துட்டு எல்லாராலையும் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்தும் இருப்பாங்க, காஷ்மீர்லேருந்து இருப்பாங்க, அசாம்லேருந்து இருப்பாங்க, அருணாச்சல்லேருந்து இருப்பாங்க, குஜராத்லேருந்து இருப்பாங்க. எல்லா பகுதியிலேருந்து இருக்கிறனால எல்லாராலும் சாப்பிட முடியணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வெறும் சவுத் இண்டியன் ஃபுட்டாக இருக்கும்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ ஸ்டாண்டர்டாக கண்டிப்பாக ரைஸ் இருக்குங்க, ரைஸ் இருக்கும், டால் இருக்கும், சில டைம் சாம்பார் ரசமும் இருக்கும், நிறைய நாள் சாம்பார் ரசம் இருக்கும், அப்புறம் சப்ஜி ஏதாவது காய் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ரோட்டி நிறையா இருக்கும். ஸோ அது இல்லாமல் இன்னொன்று இந்த ராஜ்மா அப்படிலாம் சொல்லுவாங்க, அது எனக்கு பிடிக்காது, ஆனால் நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ராஜ்மான்றதெல்லாம். ஸோ ராஜ்மா என்னென்னலாம் வச்சுருப்பாங்க. மத்தியானமும் பழலாமும் இருக்கும். லஞ்சு முடித்ததுக்கப்புறம் திருப்பி லஞ்ச் டைம் பிரேக் அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டுலாம் இருக்கலாம். ஆனால் ரூமுக்கு போயிட்டு வர அளவுக்குலாம் டைம் இருக்காது, ஏன்னா ஒரு 1/2 hour கிட்ட தான் லஞ்ச் இருக்கும். ஸோ திருப்பி நம்ம கீழே ரூமுக்கு வந்துட்டு போகிறது 10 நிமிஷம் 20 நிமிஷம் எடுத்துரும். ஸோ மோஸ்ட்லி இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். முடிச்சுட்டு திருப்பி கிளாஸுக்கு போயிடுவோம். போனதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கிட்ட செஷன்ஸ் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே இனிமேல் ரூமுக்கு போகலாம். அதுக்கப்புறம் பிடி அங்கெல்லாம் போகிறவங்க, இது நடுவில் ஹார்ஸ் ரைடிங்க்கு அப்பப்போ ஹார்ஸ் ரைடிங் போயிடுவாங்க 3 மணிக்கு. நிறைய அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாமும் இருக்கும். ஸோ 4 மணிக்கு கிளாஸுன்றது இருந்து முடிஞ்சது உடனே வெளியில் வந்த உடனே அங்கே ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸோ இல்லை வெளியில் லான் இருக்குங்க, நல்ல கிராஸில் நல்ல லானு. ஸோ அங்கே நல்ல டேபிள்லாம் போட்டு அங்கே திருப்பி டீ இருக்கும், குக்கீஸ் இருக்கும், டீ, காஃபி. அது இல்லாமல் இந்த வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விட்சு, இந்த இதெல்லாம் வெள்ளரிக்காயெல்லாம் நடுவில் வச்சு, ஸோ அது நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம ரூமுக்கு போயிடுவோம். அதற்கப்புறம் பிடின்றதோட என்னது, டென்னிஸ் ஆடுறவங்க போவாங்க, அதுக்கப்புறம் பாஸ்கெட் பாலுக்கு போவாங்க, டேபிள் டென்னிஸு, பேட்மிண்டன்லாம் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, ஸ்விம்மிங் பூல் ஒரு சிலர் போவாங்க. ஸோ அவங்க எல்லாம் போவாங்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் போகலையான்னு கேட்டிங்கன்னா நான் அதெல்லாம் போகவே மாட்டேன். எதெல்லாம் கம்பல்சரியோ அது மட்டும்தான் நான் செய்வேன். ஸோ இது கம்பல்சரி இல்லைன்னா ரூமுக்கு வந்தோடனே நேராக வந்து புக்கு ஏதாவது கதை புக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். பட் யூஸ்வலாக மெஜாரிட்டி ஆஃப் தி ஆஃபீஸர்ஸ் அங்கே போவாங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆகலாம். ஸோ எல்லாருமே போவாங்க. நான் பெருசாக போனதாக எனக்கு ஞாபகமே இல்லை. நான் ரூமுக்கு வந்துட்டு அப்படியே புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அவங்கெல்லாம் போயிட்டு ஒரு 7:30 7:45 கிட்ட வருவாங்கங்க. திருப்பி 8 மணிக்கிட்ட மெஸ்ஸுக்கு போனோம். ஸோ இதுதான் எனக்கு எரிச்சலாக இருக்கும் அந்த டைம். ஏன்னா ஈவினிங் கிளாஸு டை இதெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் அவுத்துட்டு ஜாலியாக லுங்கி போட்டு கதை புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திருப்பி எழுந்து ஃபார்மல் ட்ரெஸ்க்கு மாறி ஷூலாம் மாட்டிக்கிட்டு, ஸோ கொஞ்சம் எரிச்சலான டைமு. இது இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டின்னரை ஸ்கிப் பண்ணுவாங்கங்க லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி. ஏன்னா இந்த டைமில் நிறைய பேர் வெளியிலையும் போயிருப்பாங்க. வெளியில் இருந்தேன்னா டின்னருக்கு வெளியில் போயிடுவாங்க. மால் ரோடுன்னு ஒன்று இருக்கும், நம்ம லபாஸ்னா ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டரில் மால் ரோடு தான் அங்கே ஹேப்பனிங் பிளேஸ்னு சொல்லுவாங்க. நல்லா நிறைய, அது பெரிய கடை தெருன்னு வைங்களேன், பயங்கரமாக இருக்கும். ஸோ அங்கே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போய் சாப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பாக போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டு, அதனால் மோஸ்ட்லி இந்த டின்னர் டைமை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே கங்கா தாபான்னு ஒன்று இருக்கும். பக்கத்தில் இந்த சென்ஸு இந்த கங்கா ஹாஸ்டல் இந்த பிடிக்கு கீழே இறங்குவாங்க. ஸோ எங்களுக்கு கங்கா தாபா போகிறது இன்னும் ஈஸி, பக்கம். மேலே போகிறதோட எங்கள் மெஸ்ஸுக்கு போகிறது, மெஸ்ஸுனா ஃபார்மல் ட்ரெஸ்ஸை வேறு போட்டுக்கணும். நம்ம வந்து இந்த குளிர் டைமில் அந்த டைம் ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு இருந்திருப்போம். ஸோ திருப்பி இப்போ ஃபார்மல் ட்ரெஸ் எல்லாம் மாறிக்கிட்டு போகிறதுக்கு கங்கா தாபா போயிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கலாம். இருந்தாலும் நிறைய நாள் நாங்கள் எல்லாருமே போவோம் எங்கள் ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸுக்கு. ஸோ ஒரு 8 மணிக்கிட்ட ஆரம்பிக்கும். டின்னர் என்ன இருக்கும், டின்னரும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய லஞ்ச் டைம் மாதிரி தான் இருக்கும். ரைஸ் இருக்கும், ரோட்டி இருக்கும், சப்ஜி நிறையா இருக்கும்,
பழங்கள் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு டெசர்ட்டும் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு இனிப்பு வகை. ஸோ லாபாஸ்னால பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குமா? அப்படிலாம் ரொம்ப கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். ஆனால் யார் இந்த ஃபுட்டு மெனுவை டிசைட் பண்ணுறா? அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் மெஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு இது இருக்குது, போஸ்ட் இருக்குது. அந்த பிரசிடென்ட் மெஸ் கமிட்டி வந்துட்டு இந்த ஆஃபீஸர்ஸ் நாங்கள்லாம் இருக்கிறோமே, நாங்களே ஒருத்தரை எலெக்ட் பண்ணி அனுப்புவோம். ஏன் நாங்கள் எலெக்ட் பண்ணணும்? ஏன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்றோமே அதெல்லாம் எங்கள் காசு தான். கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கும். முதல் நாள்லேருந்து கவர்மெண்ட்டு ஒரு 60,000 கிட்ட வந்துடுதுன்னு வைங்களேன் இப்போல்லாம் முதல் இதுலேயே. ஆனால் இந்த 60,000 இது ஒரு 9,000 10,000 மெஸ் ஃபீஸு. ஸோ நம்ம காசு தான் அது. ஸோ அதனால் அங்கே காலமாகவே இந்த பிரசிடென்ட் மெஸ் கமிட்டி தான் முக்கியமான மெம்பர். அது மாதிரி நிறைய கிளப்பு மெம்பர், அட்வென்ச்சர் கிளப்புக்கு இது இருப்பாங்க, ஒரு பிரசிடென்ட்டு, அது எல்லாமே எலெக்டட் போஸ்ட் தான். பிரசிடென்ட் மெஸ் கமிட்டி வந்து ரொம்ப குரூஷியல் போஸ்ட். ஸோ எல்லாரும் எலெக்ட் பண்ணி அனுப்புறது. அதுக்கு நிறைய பேர் நிற்பாங்க, கண்டெஸ்ட் பண்ணுவாங்க ஆஃபீஸர்ஸ் மத்தியிலேயே. யார் ஜாஸ்தி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பிரசிடென்ட் மெஸ் கமிட்டி. அவங்க வந்துட்டு ஃபுட்டு மெனுவை டிசைட் பண்ணுறதுல முக்கியமான ஆள். இப்போது நான் ஒரு வாட்டி எஃப்சியில் இருந்தப்போ, 2 வாட்டி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ணேன்ல, ஒரு வாட்டி இருந்தப்போ ஒரு சவுத் இண்டியன் இருந்தாப்புல, ஒரு தமிழ் ஆள் தான். ஸோ தமிழ் ஆஃபீஸர். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சவுத் இண்டியன் வெரைட்டியாகவும் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப பயஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த பிரசிடென்ட் மெஸ் கமிட்டியை டைரக்டர், இந்த ஆஃபீஸர்ஸ் அகாடமி இருக்கு, லபாஸ்னா இருக்குல்ல, லபாஸ்னாவுடைய டைரக்டர்னு இருப்பார். அவர் தான் சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ். அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய நாமினியாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு டெப்டி டைரக்டரை அனுப்புவாருங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து மெனு, இல்லைன்னா ரொம்ப பயஸ் ஆகிடக்கூடாதுல்ல. ஒரு சிலருக்கு ஃபுட்டே எல்லா டைமும் சவுத் இண்டியன் ஃபுட்டாகவே இருந்துடக்கூடாது, நார்த் இண்டியன் ஃபுட்டாகவே இருந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக ஒரு செக் அதில் இருக்கும். இருந்தாலும் பிரசிடென்ட் மெஸ் கமிட்டி குரூஷியல் போஸ்ட்டு. ஸோ சவுத்து இது நிறையா இப்போ இருந்துச்சு ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸில். அது இல்லாமல் நாமளே நடத்துகிறனால எல்லாருக்கும் ஒரு நாள் மெஸ் டியூட்டின்னு வேறு ஒன்று போடுவாங்க. ஸோ நம்ம கிளாஸ் அன்றைக்கி அட்டன் பண்ண தேவையில்ல, நம்ம வந்து மெஸ்ஸில் போய் உட்காந்துக்கணும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஒவ்வொரு பொருளாக எடுத்து கொடுக்கணும். இப்போ சிக்கனு, நான்வெஜ் இருக்குமா நீங்கள் கேட்பீங்க. நான்வெஜ் வாரத்தில் அட்லீஸ்ட் 4 நாளாவது இருக்கும். லஞ்ச் டைம்லேயும் இருக்கும், டின்னர் டைம்லேயும் இருக்கும். பிரியாணிலாம் போடுவாங்களா? பிரியாணி கூட சில டைம் நல்ல சிக்கன் பிரியாணிலாம் இருந்திருக்கு. சரி, இந்த மெஸ் டியூட்டி நம்மளுக்கு போடும்போது நம்ம வந்துட்டு அதே ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் வரணும். அன்றைக்கி கிளாஸ்க்கு போக தேவையில்ல, ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க, அந்த டியூட்டி போட்டு லிஸ்ட்டு வந்துடும் ரோஸ்டரில். ஸோ நம்ம அன்றைக்கி நம்ம போகணும். போயிட்டு எவ்வளோ இந்த சிக்கனோ இல்லை எல்லா காய்கறி எல்லாம் நம்ம காசு தான், எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அளந்து சைன்லாம் போட்டு அந்த குக்கிங் டீம் அங்கே இருப்பாங்கள்ல, கேன்டீன் ஸ்டாஃப், அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அதற்கப்புறம் அப்பப்போ போய் செக்கிங்லாம் பண்ணுவோம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் டியூட்டி வரும். அப்படி ஒரு சமயத்தில் எனக்கு டியூட்டி வந்தப்போ தான் டைம் நிறைய இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய எல்லாம் எங்கேயாவது விசிட்டர்ஸ் புக்குன்னு இருக்கும்ல. ஸோ அந்த விசிட்டர்ஸ் புக் அங்கே இருந்துச்சு. அவ்வளோ நாள் நான் அந்த சைடு போகும்போது பார்த்ததே இல்லை. அன்றைக்கி டைம் நிறையா இருக்கேன்னு உட்காந்து பார்த்தா எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க, எத்தனையோ பிரதமர்கள், யார் ஒரு இது என்ன ஒரு கோட் இன்னும் என்ன ஞாபகம் இருக்குது, இந்திரா அம்மையார், எனக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும். அவங்க வந்துட்டு அவங்களுடைய கோட் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸில் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க எழுதியிருக்காங்க, அவங்க கையெழுத்தில், அதுக்கப்புறம் கையெழுத்து வேறு போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்க எழுதியிருப்பாங்க ஒரு நல்ல வாக்கியம், அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் கர்சிங் டார்க்னஸ் பெட்டர் லைட் அ கேண்டில். அதாவது சும்மா உன்னை சுற்றி இருட்டாக இருக்குன்னு புலம்பி தள்ளாத, ஒன்று ஒரு கேண்டிலை கொளுத்து, அட்லீஸ்ட் உன்னை சுற்றி இருக்கிற இடம் வெளிச்சம் வருமா. ஸோ அது ரொம்ப ஒரு அதை எங்கேனாலும் நம்ம இருக்கிற கவர்மெண்ட்டில் வேலை செய்யும்போது இல்லை சரியில்லை நம்ம சொல்லக்கூடாது, நம்ம இருக்கிற போஸ்ட்டை ஒழுங்காக்கணும், அதுதான் அந்த மீனிங்கு. ஸோ ரொம்ப நல்ல அது. இது வெறும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இது உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெஸ் டியூட்டி அப்போ தான் அதை பார்த்தேன். ஸோ எல்லாருக்கும் இந்த மெஸ் டியூட்டி வேறு உண்டு. ஸோ சாதாரணமாக ஒரு நாளில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதுதான் ஃபுட்டு ஐட்டம்ஸ். அதே சமயத்தில் இந்தியா டே செலிப்ரேஷன் அப்படின்னா உண்டு. அப்போ அந்த இந்தியா டே செலிப்ரேஷன் அப்போது மொத்த கல்ச்சரையும், இந்தியாவுடைய எல்லா கல்ச்சரையும், இப்போ நம்ம சவுத்துலேருந்து நம்ம தமிழ் குரூப் என்ன பண்ணுவோம், பரதநாட்டியம் இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு நம்ம தமிழ்நாடுக்குரிய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் அங்கே போர்ட்ரே பண்ணுவாங்க. ஒவ்வொன்று அது நிறைய அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, அன்றைக்கி வேட்டி சட்டையில் போகலாம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்டேட், இப்போ நாகாலாந்து மக்கள் வந்துட்டு நாகா டான்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2-3 நாள் எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா ஃபுட்டு ஐட்டம்ஸும் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் மெனுவில். அது இல்லாமல் யாராவது ரொம்ப விவிஐபிஸ்லாம் வராங்க அப்படின்னா
அவங்களுடைய ஃபுட்டை அன்னைக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மெஸ்ஸில். அது இல்லாமல் அதாவது அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் இப்போ நம்ம இப்போ இருக்கிற பிரதமர் போகிறாருன்னா அங்கே குஜராத்தி ஃபுட்டாக இருக்கும், ஏன்னா அவர் இது ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் இப்போ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருதுல்ல, தீபாவளி வருது, பொங்கல் வருது, இல்லைன்னா அங்கே பூஜை, இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் வருதோ அந்த ஃபங்க்ஷனுடைய ஃபுட் ஐட்டம்ஸும் அன்னன்னைக்கு அப்பப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த மெனுவில் இருக்கும். ஸோ ஃபுட்டு ஓரளவு நல்லாயிருக்கும். ஆனால் ஓஹோன்னு இருக்குமா அப்படிலாம் இருக்காதுங்க, ரொம்ப நார்மல் ஃபுட்டாக தான் இருக்கும். சரி, லபாஸ்னாவில் உள்ள ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸில் நம்ம கையில் சாப்பிடலாமா? கையில் சாப்பிட்லாம். நான்லாம் கையில் எல்லா நேரமும் ஸ்பூனு அந்த ஃபோர்க்கை வச்சுலாம் சாப்பிட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. கையில் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஸ்பூனு ஃபோர்க்கில் சாப்பிடுவாங்க, பட் நிறைய பேர் கையிலையும் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்பூன் ஃபோர்க் அந்த ஃபார்மல் லஞ்ச் இல்லைன்னா ஃபார்மல் டின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா இப்போ ஒரு விவிஐபிஸ்லாம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராவோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய அவங்க ஹோஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா நிறைய ஃபார்மல் லஞ்சோ டின்னரோ இவங்க அட்டன் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அந்த ஃபோர்க்கை எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்பூனை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இதுக்கெல்லாம் சொல்லி தருவாங்க. இது பேர் சிஷ்டச்சார் அப்படின்னா அந்த மேனர்ஸ் எப்படி. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப எரிச்சலாக இருக்குங்க. ரொம்ப அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கோட் சூட்டு கூட அலௌடு கிடையாது. பந்து கேலான்னுவாங்க, இந்த நெரு கோட்டு கழுத்தெல்லாம் பிடிச்சி கருப்பு கலரில் இருக்கும், அதை போட்டுக்கணும். லேடிஸ்லாம் சாரீஸ். ஸோ அன்னைக்கு வந்துட்டு லேடி ஆஃபீஸர்ஸ் வந்து சாரியில் இருப்பாங்க, நான் மேல் ஆஃபீஸர்ஸ்லாம் ஃபுல் பந்து கேலால். அப்போ அந்த கையிலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது எங்களுக்கு சொல்லித்தர அன்னைக்கு என்னென்னா, யாராவது ஒரு விவிஐபியும் அதாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இருப்பாங்க, இல்லைன்னா அன்னைக்கு யாரும் அவைலபிள் இல்லைன்னா லபாஸ்னாவுடைய டைரக்டர், அவர் தானே சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர். ஸோ அவர் இருப்பாருங்க. அப்போ எப்படின்னா ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி ஸ்பூனை யூஸ் பண்ணணும், ஃபோர்க் யூஸ் பண்ணணும்னு, எந்த ஆர்டரில் சாப்பிடணும். அப்போது இன்னொரு முக்கியமானது, அந்த டைமில் லைட் வச்சுருப்பாங்கங்க. அந்த லைட் ஏன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முழு நேரம் நம்மளுக்கு அந்த சீனியர் நம்மளுடைய அந்த சீஃப் கெஸ்ட் இருக்கார்ல, அவரை நம்ம விசிபிலிட்டியில் இருக்க மாட்டார். ஆனால் நம்மளுடைய ரியல் லைஃப்பில் வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக சீஃப் கெஸ்ட் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கீங்க, சீஃப் செக்ரட்டரி இருப்பார், அவர் தான் உங்களுடைய சீஃப் கெஸ்ட்டு, இல்லை சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம நேராக பார்க்க முடியும் அந்த டைமில். ஆனால் இத்தனை ஆஃபீஸர் இருக்கும்போது நமக்கு தெரியாது, ஏன்னா ஒரு இடத்துல அவர் உட்காந்துருப்பார். அப்போது எல்லாருக்கும் இண்டிகேட் பண்ணுன்றதுக்காக அங்கே ஒரு லைட் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், எதுக்காக இதை சொல்கிறேன்னா, எப்பயுமே சீஃப் கெஸ்ட்டு சாப்பிட்றது, அதாவது ஒவ்வொரு கோர்ஸாக கொண்டு போவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெட்டு வைப்பாங்க, சூப்பு, அப்புறம் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் ரோட்டி, ஒரு சீக்வன்ஸில் போகும். சீஃப் கெஸ்ட்டு சூப்பை குடிச்சு முடிச்சிட்டாருன்னு வைங்க, அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்து சூப்பை அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சீஃப் கெஸ்ட் முடிச்சுட்டா அதோட நம்மளது முடியும். ஸோ சீஃப் கெஸ்ட் எங்கேயோ உட்காந்துருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவாங்க, சீஃப் கெஸ்ட் அங்கே முடித்த உடனே அவர் சூப்பை குடிச்சு முடிச்சிட்டாரு, நீங்கள் அப்போ தான் பாதி சூப்பு குடிச்சிருப்பீங்க, அதெல்லாம் இல்லை, லைட் ஆன் ஆகிடும், அதோடு அதை நிறுத்திடணும். அந்த மாதிரி அந்த ஃபோர்க்கு ஸ்பூனு ரெண்டுத்தையும் எப்படி வைக்கணும், இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும். அது இல்லாமல் ஒரு ப்ரெட்டு எடுக்கிறோன்னு வைங்களேன், அதை சாப்பிட்டுட்டு திருப்பி பிளேட்டில் வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பீஸ் சாப்பிட்டோன்னா உடனே திருப்பி அது பிளேட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து சாப்பிடணும். இதுதான் அந்த சீக்வன்ஸு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன நடக்கும்னா, நம்ம ஸ்பூன்லாம் திடீர்னு டப்புனு ஸ்பூன் அங்கங்கே விழுந்துக்கிட்டு இருக்கோம். யாராவது அதை இது பண்ணும்போது சத்தம் கேட்க ஒரு மாதிரி இருக்கும் நமக்கே. நம்ம ஸ்பூனே கூட ஒரு வாட்டி ஒரு சில டைம் விழுந்துடும். அது ரொம்ப ஃபார்மல். இது இப்போ சூப் குடிக்கிறோன்னு வைங்களேன், சூப்பை அந்த கப்பில் இருந்து அந்த ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்து குடிக்கக்கூடாது, வெளியில் போகணும். அந்த ஸ்பூன் இப்படி உள்ள வழியாக எடுத்து குடிக்கக்கூடாது, ஏன்னா நம்ம மேலே ஸ்பில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸோட அது இருக்கும். அப்போ தான் எப்படி ஒரு லஞ்சோ, ஒரு ஃபார்மல் லஞ்சோ டின்னரோ எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இது மசூரியில் நடக்கிற, அந்த லபாஸ்னால் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் உண்மை என்னென்னா, நான் 2 வாட்டி அட்டன் பண்ணியிருக்கேன்ல, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உண்மைக்கும் யாராலும் ஒழுங்காகவே சாப்பிட்ருக்க மாட்டோம். ஏன்னா திடீர்னு லைட் எரிஞ்சிருங்க. நம்மளுக்கு அப்போ தான் ஸ்பூனோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், இதை பண்ணிக்கிட்டு இருப்போம், அதுக்குள்ளேயும் லைட் எரிஞ்சிடும். மீன்ஸ் அங்கே விவிஐபி முடிச்சிட்டாரு சாப்பிட்டு. ஸோ வெறும் அரை வயிறு கூட இருக்காது, 1/4 வயிறில் இருப்போம். முடித்த உடனே
நேராக கங்காதாபா எல்லாம் நேராக போயிட்டு ஹாஸ்டல்லேருந்து கங்காதாபா, ஏற்கனவே சொன்னால கங்காதாபா தான் பக்கத்துலேயே இருக்கும்னு, அங்கே போய் அங்கே தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அப்போ தான் வயிறு நிறையும். ஸோ அது ஃபார்மல் லஞ்சோ டின்னர்னு சொன்னாலும் அன்றைக்கி ஆக்சுவலாக கால் வயிற்றோடு தான் வருவோம். அடுத்தது ட்ரெக்கு அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. ஸோ ட்ரெக்குக்கு ப்ரிப்ரேஷனாக சனிக்கிழமெல்லாம் ஃப்ரீயாகவே விட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை 5 நாள் கிளாஸ் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, ட்ரெக்கிங்கு இல்லை ஸ்போர்ட்ஸு அது இதெல்லாம். இந்த ட்ரெக்கு ஷார்ட் ட்ரெக்ஸ்னுவாங்க. லாங் ட்ரெக்குன்றது 7-8 நாள் போய் இமயமலையில் ட்ரெக் பண்ணுறது. அந்த ஷார்ட் ட்ரெக்ஸ் அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சனிக்கிழமை கூப்பிட்டு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு இது இருக்கும், ஒரு பீக்கு, லால் டிப்பா அப்படின்வாங்க. ஸோ அங்கே போவோம், அங்கங்கே சாட்டர்டே போவோம். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ லால் டிப்பானா அதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. போன அன்றைக்கி அங்கே ஈவினிங் ஒரு 3 மணிக்கிட்ட போய் சேருவோம். காலையில் ஒரு 9:10க்கு நடக்க ஆரம்பித்தோன்னா மலையில் மேலே ஏறுவோம் இறங்குவோம். அந்த மாதிரி அங்கே போனோடனே பீஸாலாம் இருக்கும். அப்புறம் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக ரொம்ப தூரம் நடந்திருக்கோம் இல்லை விளையாடி இருக்கோம் இந்த மாதிரிலாம் இருந்தால் அப்போ எப்பயுமே ஒரு ஃபுட் ஐட்டம் எனக்கு எப்பயுமே ஞாபகம் வரும். இந்த ஜிலேபி வச்சுருப்பாங்க, ஜிலேபி பால். ஏன்னா அவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஐட்டம் மசூரியில். இது இல்லாமல் லாங் ட்ரெக் இருக்க 7-8 நாள். அப்போ என்ன சாப்பிடுவோம்? அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காட்டுவாசிங்க மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். காலையில் ஒரு 5-6 மணிக்கு நடக்க ஆரம்பிப்போம். ஈவினிங் 3-4 மணிக்கு தான் போய் டெஸ்டினேஷனை சேருவோம். இந்த இமயமலையில் நடந்துக்கிட்டு இருப்போம். அப்போ வழியில் பார்த்தீங்கன்னா மேகி அதெல்லாம் அங்கங்கே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அங்கே கடைகளில் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுப்போம். நைட்டு டின்னர் வந்துட்டு நாங்களே ஆஃபீஸர்ஸ் அந்த குரூப்பில் ஒரு 15-20 பேர் இருப்போம். நாங்களே பக்கத்தில் போயிட்டு மட்டனோ சிக்கனோ இல்லை வெஜிடேரியன் ஃபுட்டு ஒவ்வொருத்தர் எல்லோரும் சேர்ந்து குக்கும் பண்ணுவோம். அது இல்லாமல் அது ஒரு கேம்ப் ஃபயர்லாம் இருக்கும். ஸோ லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இப்படி தான் இருக்கும் சாப்பாடு. பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னர்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ட்ரைனிங் அப்போ அவங்களுடைய ஃபுட் மெனு என்ன அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து நீங்கள் ஒருவேளை பிரசிடென்ட் மெஸ் கமிட்டியாக ஆனால் என்ன ஃபுட் மெனு வைப்பீங்கன்னு யாராவது யோசிச்சிங்கன்னா அதையும் டைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.